நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் இப்படி எழுந்து நிற்கலாம். கடைசி வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக, எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே, ஒப்படைத்தேன் ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்த ஒப்பற்ற பலிபீடமே, 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 பலிபீடமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அற்புதமான சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளில் 6 வார்த்தைகளை அருமையாய் நம்முடைய பிள்ளைகள் சகோதரர்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை மனதார, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் பயன்படுத்தி உம்முடைய திரு வார்த்தையை அவருடைய வாயில் வைத்து பேச கிருபை கொடுத்தீரே. இன்னும் அதிகமாய் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். 7வது வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆவிக்குரிய பிரகாரமாக 7 என்பதனுடைய அர்த்தம் என்ன? பரிபூரணம். ஆமேன். ஸ்தோத்திரம். பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு சகல துதி கன மகிமை உண்டாகுவதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்து 23ஆம் அதிகாரத்தின் 46வது வசனத்தை ஒரு தேவ பிள்ளை வாசிங்க. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சப்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் கர்த்தர் கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாய் ஆமே ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்படுது மகா சப்தமாய் கூப்பிட்டு. ஹல்லேலூயா. ஆமேன். தம்முடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் சில வார்த்தைகளை இந்த ஒப்பு கொடுத்தலில் இருக்கிற நன்மைகளை நாம் ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முடிந்தது என்று பிரசங்கித்த பிறகு என்ன பாஸ்டர் ஒப்பு கொடுக்கிறது இருக்குது? முடிஞ்சா ஜெபம் பண்ணி அனுப்ப வேண்டியது தானே. அல்லேலூயா சொல்றீங்களா? முடிஞ்ச பிறகு என்ன நீங்க தொடங்குறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். இயேசு ஏன் முடித்த பிறகு அப்புறம் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு விதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அலுவலகங்களில் பணியாற்றியவர்கள், சில பொறுப்புகள் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு அலுவலாய் உங்களை அனுப்புகிறார்கள் என்றால் அந்த அலுவலை நீங்க முடிச்ச உடனே முடிச்சுட்டு அப்படியே போயிருவீங்களா? ரிப்ளை சொல்லுவீங்களா? புரியலன்னு நினைக்கிறேன். அலுவலகங்களில் இப்போ நம்மகிட்ட ஒரு தபாலை கொடுத்து சென்னையில் கொடுத்துருப்பா அப்படின்னு நம்மளை அனுப்பி விடுறாங்கன்னு வச்சுக்கோமே. சென்னைக்கு போயிட்டோம், காலையில் போய் சரியாக 10 மணிக்கு டிஜிபி ஆஃபீஸ் போயிடுவோம். நாங்கள் சீஃப் ஆஃபீஸ் போயிட்டு தபாலை கொடுத்துட்டு நான் அடுத்து எனக்கு ஒரு வேலை இருக்கும், நான் போகல போயிட்டேன். ஆனால் அந்த டிஎஸ்பி அல்லது இங்கே இருக்கிற அதிகாரியோ இந்த பையன் ஒரு தகவல் சொல்லலையே, தபாலை கொடுத்தானா கொடுக்கலையா அப்படின்னு அவர் குழம்பிட்டே இருந்துட்டு 11 மணி 12 மணி எனக்கு ஒரு கால் பண்ணுறாரு. டே எங்கே இருக்கிறேன்? நான் கொடுத்துட்ட வேலையை முடிச்சுட்டேன். ஐயா சார் 9 மணிக்கு அனுப்பிச்சிட்டேன். யூஸ்லெஸ். கொடுத்தேன்னு என்கிட்ட சொன்னியா? நான் உடனே அவர்கிட்ட பேசியிருப்பேன். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க. சில நேரம் பிள்ளைகிட்ட சொல்லிவிடும், டே நீ போய் சேர்ந்த உடனே அங்கிருந்து எனக்கு என்ன சொல்லணும்? தகவல் சொல்லணும். நான் சேர்ந்துட்டேன். அதுதான் ஒப்பு கொடுக்கிறது. முடிப்பது நிறைய பாரு. இன்னைக்கு பாருங்க, சில வேலைகளை சொன்னா அவங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு வந்தோம் வரான்னு போயிடுவாங்க. ஆனா முடித்து அந்த முடித்த காரியத்தை நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் யாரு நமக்கு அதை ஒப்பு கொடுத்தார்களோ சொன்னார்களோ அவர்களிடத்துல போய் கொடுக்கிறோம் தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். ஆமேன். இதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடித்து பாருங்க, உங்க மேல மதிப்பு கூடும். அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவங்க முடிக்கல, அதனாலதான் இன்னும் என்கிட்ட தகவல் சொல்லல. கண்டிப்பா அவங்க முடிச்சா எனக்கு பேசுவாங்க, முடிச்சிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க. அதே போல சித்தத்தை இந்த பூமியிலே செய்யும்படியாக இறங்கி வந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் இந்த வேலைக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன்.
ஆண்டவருடைய இந்த வேலைக்காக தான், இதற்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன், அப்படி ஜீசஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வேலை ஆண்டவர் முடித்த கையோடு அப்படியே விட்டுக்கிட்டு போகல, முடித்து அப்படியே பரிபூரணமா ஆண்டவர் கையில நான் பினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரிடத்துல தகவல் கொடுப்பது தான் தம்முடைய ஆவி என்ன செய்யறாரு, ஒப்பு கொடுப்பது. நல்லா புரிந்து கொள்ளணும். சோ இந்த ஒப்பு கொடுத்தல நிறைய கண்டென்ட் இருக்கிறது. ஒரு வசனத்தை 2 தீமோத்தேயு 1:12 நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த ஒப்பு கொடுப்பதனுடைய மேன்மை என்ன, மேன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன அப்படி நீங்க பார்த்தா 2 தீமோத்தேயு 1:12 படிங்க. அதே நிமித்தம் அனுபவிக்கிறேன், நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் அறிவேன். நல்ல கவனிங்க, லிசன். இந்த இடத்துல நான் அவரிடத்தில் இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள், நீங்களும் சரி, இவன் பேசுற நானும் சரி, எதையெல்லாம் கர்த்தருடைய கரத்துல நாம ஒப்பு கொடுக்கிறோமோ அதை எப்படி பாப்பாரா, எப்படி காப்பாரா? வாசிங்க. எந்த நாள் வரைக்கும்? வருகை மட்டும் இல்ல, நம்முடைய முடிவு மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் சன்னிதானத்துல நிற்கிற வரை ஆண்டவருடைய கரத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா காப்பேன்னு அவர் சொல்லல. இது என்னுடையது, நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும், தூங்கிடாதீங்க, முடிச்சிருவேன், கஞ்சி குடிக்கணும், அப்படி நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கிறத பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. இன்னைக்கு பாருங்க, லாக்கர் வச்சிருக்கிறாங்க, பேங்க்ல லாக்கர் வச்சிருக்கிறாங்க. ஆமென். லாக்கர்ல ஏன் லாக்கர் கொண்டு வைக்கிறாங்க? நம்ம கையில என்ன இல்ல, செக்யூரிட்டி சொல்லுங்க இல்ல. அல்லேலூயா. நீங்க வைக்காம இருங்க, அது உங்க காரியம். நமக்கு அந்த அளவு இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா நீங்க அறிந்து கொள்ளணும், லாக்கர் என்று அங்க வச்சிருக்கிறாங்க, அங்க ஒரு பேங்க்ல செக்யூரிட்டி இருக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க கொடுத்து ஒப்பு கொடுத்தா அவங்க நம்பிக்கை என்ன? சத்தமா பேசுங்க. பாதுகாப்பா இருக்குன்னு தான் ஒப்பு கொடுக்கறாங்க. நம்ம கிட்ட இருந்து அது என்ன கிடையாது. நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கைய, நமது வாழ்க்கைய சங்கீதம் 37 அதுல 37:5 படிங்க. அங்க சொல்லுவாரு, 37:5 சங்கீதம் 5:37, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தத நம்பு, அவர் என்ன செய்வாரு, பத்திரமா செக்யூரிட்டி போட்டு காத்துக்குவாருன்னு என்ன செய்யி, கேளுங்க. நம்பு. பேங்க நம்புற, உலகத்தை நம்புற, படிப்பை நம்புற, திறமையை நம்புற, எதையும் நம்புற மக்களே, நீ என்னை நம்பு. கர்த்தரை நம்பின என்ன நடக்கும் பாஸ்டர்? செழிப்பீர்கள். கர்த்தரை நம்பினால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். எதை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார் இந்த இடத்துல? உன் வழியை, மீன்ஸ் வாழ்க்கையை, நமது வாழ்க்கையை எல்லாத்தையும் எங்க ஒப்பு கொடுத்துடணும்? எத்தனை பிள்ளைங்க ஒப்பு கொடுத்தவங்க இருக்கிறீங்க? நான் கண்ணை மூடுறேன், நீங்க கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. கையை தூக்காதவங்க இப்ப கையை தூக்கி சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு. ஆமென். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா அவன் உப்பு கண்டம் போட வருவான். அவர் கையில நம்ம இருந்தா, ஹலோ, அவர் கையில நீங்களும் நானும் இருந்தா ஒருத்தனும் நம்மை பறித்து கொள்ள முடியவே முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு பிசாசு கையில வச்சு வாலிபால் விளையாடுறான். அவன் சொல்றான், டேய், அங்க சீனியர் நிப்பான், டேய் என்ன அப்படின்னா அவன் ஃபிங்கர் போடுவான், அவன் அண்டர் அவன் எடுப்பான். இப்படி மாறி மாறி ஷாட் அடிச்சு அந்த பந்து அடிபடுற பார்க்கும்போது அந்த பந்து மேல இருந்து அழுது, ஐயா சாமி, எனக்காவது யாராவது ஜெபிக்க மாட்டாங்களே? நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையாகிய பால, உங்க ஜீவியமாகிய ஜீவியத்தை ஆண்டவருடைய கரத்துல, ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்பன. சாத்தான் விளையாடுவதற்கல்ல, சாத்தான நீங்க விளையாடுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையை சாத்தான் எடுத்து ஓணப்பந்தாட்டம் நடக்குது, அடிக்கிறான், அங்க இருந்து அது அங்க போய் அடிச்சு டமீர் இங்க வருது. அப்படி அடிப்பதற்கல்ல ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஒப்பு கொடுத்து பாருங்கள். அந்த வசனம் அழகா சொல்லுவார் சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் எல்லா காரியத்தை என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவார். நல்ல கைத்தட்டி நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடிய செய்கிற கர்த்தர், வெற்றியாய் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப நான் ஒண்ணு யோசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏன் சிலருடைய வழி வாய்க்கப்படல? இவங்க இன்னும் ஒப்பு கொடுக்கலையோ? யோசனை வருதா வரலையா?
நீ யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 9:6 நினைக்கிறேன், சரியா இருக்கும் நினைக்கிறேன். பரிசுத்த பவுலை ஆண்டவர் சடுதி ஒளியில சந்திக்கிறார். சந்தித்த உடனே ஆண்டவருக்கு அவருக்கு சின்ன காம்ப்ரமைஸ் போகுது. அப்படி பேசணும்னு அந்த வார்த்தையில் அவர் சொல்லுற, ஆண்டவரே நான் என்ன செய்ய, இதுவரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், இந்த தேசம் எல்லாம் யூத தேசமா மாறணும், யூதர்கள் தான் ஈரானை ஒழிக்கணும், நான் இதில் வரேன், அது பாட்டுக்கு அங்க போகுது, யுத்தத்தில் அணுகுண்டு போன மாதிரி. சோதரி யூதர்கள் ஒரு மமதை உண்டு பாருங்க, நாங்க தான் எல்லாத்துலயும் யாரு சோத்திரம் சொல்லுங்க. அவங்களுக்காண்டி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. இந்த இவங்களெல்லாம் சீக்கிரம் இஸ்ரவேலுக்கு பிளேன் பிடிக்கணும். சோத்திரம் பாருங்க, யூதர்களுக்கு இப்படி ஒரு இது அன்னைக்கு. அதனால இவர் பென்யமீன் கோத்திரமா இருந்தாலும் அவர் சொல்ல, நான் யூதனுக்கு எபிரேயருக்கு அப்படின்னு எல்லா பிரமாணம் 620 பிரமாணம் நினைக்கிற அத்தனை பிரமாணத்தையும் கரைச்சு குடிச்ச வாலிபன் அவ்வளவு வேகமா சொல்றாரு. இந்த உலகத்துல கிறிஸ்தவன் ஒருத்தன் நினைச்ச கூடாது. இன்னைக்கு சிலர் அப்படிதான் சொல்றாங்க, கிறிஸ்தவன் ஒருத்தன் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ நூல் இருக்க கூட நினைச்சவனால நூலா புஞ்சை ஒரு புரோட்டா வந்திருக்கு. அந்த புரோட்டா பேர் என்ன? நூல் புரோட்டாவா? புரோட்டா தின்ன முடியாம ஆகி போச்சு. இல்லைன்னா நமக்கு ஒரு நூல் புரோட்டா தின்னுருக்கலாம். சோத்திரம் போட்டு தின்ன முடிஞ்சவங்க என்னைக்காவது ஒரு நாள் தின்னு பாருங்க. நூல் புரோட்டா வாக்கி போடுவாரு. சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவத்தை அழிச்சிரும், அவங்களை அழிச்சிரும். அழிக்கணும்னு நினைச்சவங்க கையில் இப்ப பைபிளை கூட சொல்லாரு, போடா புறஜாதிகளுக்கு ஒண்ணு நான் பிரசங்கியா மாத்தி இருக்கிறேன். நீ எவ்வளவா என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் பாடுபடணும். மவனை சபைக்கு விரோதம் எழும்புறியா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்புறியா, உன் கையில பைபிளை தந்து உன் தலையில அடி வைப்பேன். சிலர் சொல்லுவாங்க பவுலை போல என்னை பயன்படுத்தும், பின்னாடி அடி வரும். நீங்களா பயன்படுங்க. ஆமென். சிலர் பவுல் அப்படி அடிபட்டார், இப்படி அடிபட்டாரு, நாம அடிபட்ட வாங்கிக்க. ஆமென். என்ன ஆமேனே இல்ல? எங்க பவுலுக்கு அழைப்பு என்ன அழைப்பு புரியலன்னு நினைக்கிறேன். பவுலுக்கு ஆண்டவர் அழைப்பு, வாக்குத்தத்தம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பிராமிஸ் ஒன்னு இப்படி பயன்படுத்தும் சொல்லுவார் தெரியுமா? அப்படி அவர் பிராமிஸ் கொடுக்கும் போது சொன்னாரு, அனனியாட்ட பேசும்போது சொல்லுவாரு, அவன் என் நாமத்து நிமித்தம் அவனுக்கு நான் காட்டும் வரட்டு அப்படின்னு. உள்ள வரட்டு. அதுக்கப்புறம் இருக்கு, ராஜாக்களுக்கு முன்ன நிப்பான், அதுக்கு முன்ன நிப்பான் பட்டுட்டு தான் நிப்பான். நம்ம ராஜாக்களுக்கு முன்ன நிக்கல, ஆனா படாம பாதுகாக்கிறாரு அந்த அன்பு தெய்வத்துக்கு. சிலருக்கு பவுலை போல நான் எனக்கு என்ன பொறுப்பை தந்திருக்கிறாரோ அதை முழுமை அடைந்து நான் ஓட்டத்தை முடிச்சு அவர் கையில ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. ஒரு நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சோ ஒப்பு கொடுப்பது என்பது மிகப்பெரிய காரியம். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை தாங்களே வடிவமைக்க நினைக்கிறாங்க. நான் இப்படிதான் நினைச்சிருக்கிறேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் குடிப்பேன், இப்படி நெவர். அந்த வாழ்க்கை கிறிஸ்தவம் அல்ல, அது சுய வாழ்க்கை. நாங்க அடிக்கடி பேசிவிடுவோம் சுயம்பாகிகள். அது ஆக்சுவலி சுயம்பாகிகளுக்கு அர்த்தம் வேற. சுயம்பாகிகள் யாரு? தேசங்கள்ல போய் பொருட்களை சேர்த்து, ஆக்சுவலி கோட்டார்ல போய் பொருள் வாங்கிட்டு நம்ம சமைக்கிறவங்க, அவங்க தான் சுயம்பாகிகள். ஆனா அந்த பேரு அர்ப்பம் எப்படி இருக்குன்னா, சுயம்பாகிகள் அப்படின்னா சுயமானவர்கள். அந்த மாதிரி ஒரு பார்வைக்கு தெரிகிறதுனால நாங்க அடிக்கடி பேசுவோம். சிலர் பாருங்க சுயமாவே இருப்பாங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் என்ன மாத்திக்க மாட்டேன், நான் எதிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் பண்ணுவேன். அப்படிங்கிற வாழ்க்கை கிறிஸ்துவின் கரத்தில் அல்ல. அந்த வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. நான் தாழ்மையா சொல்லுவேன், இன்னும் உங்க வாழ்க்கையை நீங்க தான் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்னு எங்கேயோ நான் கேள்வி வெளிப்படுறேன். எல்ஐசிக்காரங்க சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட எல்ஐசி போடு, உங்களுக்கு உயிருக்கு நாங்க என்ன செய்வோம் உத்தரவாதம். எந்த எல்ஐசி அது உயிருக்கு உத்தரவு கொடுக்குற எல்ஐசி இருக்கு? நான் கையை தூக்கி சொல்லுங்க பாப்போம். நானே செத்துட்டேன் போறேன், எனக்கு எல்ஐசி யாரு போய் வாங்குவா? ஏங்க குடும்பமா வண்டியில போறோம், குடும்பமா நாங்க பரலோகத்துக்கு போயாச்சு, 3 பேருக்கு எல்ஐசி இருக்குங்க. யாருக்கு? நான் தெரியாம இல்ல பாஸ், போன மாசம் தான் போட்டேன், க்ளோஸ் பண்ணி கொண்டு வாருங்க, நம்ம சாப்பிடுவோம். நான் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். மறந்து. பிஎல்ஐ அது டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு தான் முந்தி போட்டாங்க, இப்போ கிராமத்துல எல்லாம் போடுறாங்க. இந்த பிஎல்ஐ எல்ஐசி எல்லாம் ஆண்டவர் அறிந்த உடனே நான் க்ளோஸ் பண்ணி நீங்க போய் க்ளோஸ் பண்ணிடாதீங்க, எனக்கு அதுக்கு மேல நம்பிக்கை கிடையாது. அது நம்ம உயிர் என்ன செய்யாது. நிறைய பேருக்கு நினைப்பு அங்க நிறைய போட்டு விட்டுருங்க, எது வந்தாலும் எல்ஐசி என்ன செய்துக்கிடும், எல்ஐசி பில்டிங்கே இருக்கான்னு பார்த்துடுங்க. சோத்தர் ஒரு குலுக்கு ஆண்டவர் இப்படி குலுக்குறாருன்னா பில்டிங்ல ஒண்ணுமே நம்ம சாட்டு ஒண்ணுமே அங்க என்ன செய்யாது.
இவர் இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வச்சு ஏஜென்ட்டுகள் இருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா ஏஜென்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமது வாழ்க்கை கிறிஸ்துவின் கரத்தில் கொடுக்கணும், ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கணும், ஆண்டவருடைய ஆளுகையில. என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த பரிசுத்தவான் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? இவ்வளவு நாளும் ஏன் சுயமா ஓடணும், எனக்குன்னு ஓடணும், எனக்கு பேருக்காக ஓடணும், எங்க ஜாதி, எங்க சமூகம், எங்க 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 இனம் அப்படின்னு இவர் ஓடினாரு. இப்போ ஆண்டவர் சந்தித்த மாத்திரத்தில் முகங்கப்புற விழுந்த அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, எப்பா நான் இனி என்ன செய்ய சித்தம். இதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு ஒப்பு கொடுத்தல். இங்கதான் தேவன் அவர்களை இனி எந்த வழியா எப்படி பயன்படுத்த போகிறார் என்பதை நாம் டிசைட் பண்றதில்லை. எனக்கு விருப்பமானபடி இல்லை, நான் விரும்பின இடத்துல இல்லை, அவர் விரும்புற இடத்துல நான் இருக்கிறேனா, அவர் விரும்புற காரியத்தை நான் செய்யறேன். எனக்கு நிறைய பேர் எனக்கு அதை பிடிக்கும், நான் செய்யறேன், எனக்கு அங்க பிடிக்கும், அதனால நான் அங்கே இருப்பேன். ஆண்டவர் எரேமியால நினைக்கிறேன், எரேமியால 3ல நினைக்கிறேன், அவர் சொல்லுவாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஊழியக்காரனை தர மாட்டேன். ஹலோ, நீ பிடிக்கிற மாதிரி உனக்கு சோப்பு போடுற அப்படிப்பட்ட ஊழியக்காரனை தர மாட்டேன். அந்த வசனத்தை யாராவது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க பாப்போம். அந்த வசனத்தை சொல்லிட்டு வாசிங்க. 3:15 எரேமியா 3:15 எடுத்துக்கோமா எல்லாரும் எடுத்துக்கோங்க பாப்போம். பைபிளை லேசா புரட்டுங்கம்மா. அந்த பேப்பர் ஒட்டி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் புரட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆமா, சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பிரைஸ் இருக்கு, சோத்திரம். அல்லேலூயா. எதுக்கு பாஸ்டர் பிரைஸ் சொல்லிட்டு இருக்காரு தெரியல. இன்னைக்கு இப்போ எப்படியாவது போன ஞாயிற்றுக்கிழமை உள்ளது ஒன்று போட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, எத்தனை தடவை பாட்டை போட்டு கேட்டு கூட சேர்ந்து பாடுன்னு தான் போன வாரம் சொன்னேன். நிறைய முறை பாடினவங்களுக்கு பிரைஸ் உண்டு. ஆமீன். ஒரு முறைக்கு 100 ரூபா வச்சு கொடுக்கலாமா? படிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு நீங்க பார்க்கல, அதனால இப்படின்னு சொல்லுது. படிச்சு பார்த்துருந்தேன்னா சொல்லியிருப்பிய. இனி கூடி போனா எத்தனை தடவை தான் பாடுவிய? பாப்போம், கர்த்தர் நடத்துவாராக. இப்ப வாசிங்க. உங்களுக்கு யாருக்கு? நமக்கு. உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பரை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு அது பிடிக்கும், அங்க பிடிக்கும், அவரை பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு எது பிடிக்கும்? நான் அவர் பிடிக்கிற இடத்துல இருக்கிறேனா, நான் எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிறேனா? இதுதான் இன்னைக்கு பெரிய சவால் கிறிஸ்தவத்துக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு அங்க பயங்கரமா பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். கட்டிக்க. அவர் என்ன செய்துக்க? 1க்கு 2 கட்டிக்க. அங்க போச்சமையும் ஹூ ஆர் யூன்னு கேட்பாரு. நீ யாரு? நான் வைக்கப்பட்ட இடத்துல நீ இல்லையே, நீ யாரு? நான் ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், அப்படி செய்திருக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரியவே செய்யாது. நான் நியமித்த பாதையில நீ இல்லையே, நான் வைக்கப்பட்ட. அதான் ஆதாம வந்து கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிற? அவர் சொல்ல, இங்க தான் இருக்கிற ஆண்டவர். அவர் எங்க தான் இருந்தாரு? தோட்டத்துக்குள்ள இருந்தாரு, வெளியே இருந்தாரு? அப்புறம் ஏன் அவர் இப்படி கேட்கிறாரு, கூப்பிடுறாரு? கவனிக்கணும் வசனங்களை. அவர் கேட்கிறாரு, எங்க இருக்கிற? இங்க தான் இருக்கிறேன். டேய், எங்கடா இருக்கிற? எப்பவும் முதல் சீட்ல முன்ன இருப்ப, இப்போ 4வது சீட்ல போய் அந்த ஆளுக்கு பரம தலையில ஒளிச்சு போயிருக்கியோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவன் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு இருக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாரு, ஆனா ஆண்டவருக்கு தன்னுடைய மனசு ஆரம்பத்தில் இருந்த இடத்துல இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவருடைய சிநேகத்துல இல்லை, ஆரம்பத்தில் இருந்த சிநேக ஆண்டவருடைய உறவுல இல்லை. இப்ப அந்த உறவுல ஏதோ ஒரு விரிசல். கட்டின மனைவி என்ன சொன்னாலோ, நான் சொல்ல, மனைவி சொல்றத கேட்கணும். சத்தியத்துக்கு முரணா சொன்னா எந்த மனைவி சொன்னாலும் கேட்காதீங்க. சில மனைவி பழத்தை பறிச்சுட்டு அத்தான் இயேசுவே சோத்திரம் அப்படின்னு வந்து மயக்கணும்னு சில ஆதாம் என்ன செய்தாங்கன்னா, மயங்கி கண்ணே மணியே நீ தந்தா நான் தின்னாம இருப்பேனாட்டி, விஷமா இருந்தாலும் தின்னு சேர்ந்து சாவோன்னு அவன் 2 பேரும் சேர்ந்து செத்து போனாங்க. கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, ஆதாம் வஞ்சிக்கப்படலைங்க. என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அன்னைக்கு இந்த குட்டி அந்த பயல என்ன செய்யுது? யாரு? அது வரைக்கும் ஆதாம் ஆண்டவர்னா உயிர். எது வரைக்கும்? அது வரைக்கும். இவ வந்ததே வந்தா வீட்டுக்கு, குடும்பத்தை விட்டு பிரிச்சு, புருஷனை சோதரம் தோட்டத்தை விட்டே பிரிச்சு வெளியே கொண்டு போயிட்டான். சரிதானே? தப்போ? சரின்னா ஒரு அலையிலே சொல்லுங்க. சிலர் பாக்குறாங்க, நான் பிரிக்கணும்னு இன்னைக்கு தான் பிளான் போட்டு, இவர் வேற இப்படி பிரிக்கப்படாதுன்னு சொல்றாரு. சிலருக்கு பிளான் இப்படிதான் நடக்குது, எப்படியாவது பிரிச்சிடணும், குடும்பத்தோடு பிரிச்சிடணும், தோட்டத்தை விட்டு. தோட்டம்னு சபைங்க, கிறிஸ்துவங்க.
சிலது வந்ததே வந்தது. சில வந்து என்ன வை சும்மா அவர்கிட்ட போய் பிரசங்கம், அதெல்லாம் கஷ்டம், நீர் வாரவை நம்ம போவோம் ஜாலியா. ஒரு பழத்தையும் காட்டி அந்த பயலை கூட்டிட்டு போயிட்டா. நான் சொல்லி பையன் சொல்லி பையன் இல்லை, அவர் மூத்த தாத்தா ஆதாம். இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்ட ஆதாம் திருப்பி ஒரு வார்த்தை, என்னடி பேசிட்டு இருக்க நீ, பேசாம இரு அப்படின்னு சொல்லுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை. ஏதோ ஆதாம்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரோ ஏவாள்கிட்ட பேசுறோ எனக்கு தெரியல. சிலது வந்த உடனே எல்லாத்தையும் மாத்திரும், கொலாப்ஸ் பண்ணிரும். அடுத்தது ஆண்டவர் வந்து கேட்கிற, டே என்னடா இப்படி பண்ணிட்டிய. அது நம்ம ஊர்ல யாரு கேட்பா, நம்ம மூத்த அம்மா அப்பா கேட்பாங்க, ஏல என்னல பண்ணி வச்சிருக்க, எனக்கு எங்க தெரியும், நீங்க தான் பார்த்து கட்டி வச்சா நீங்க அவள்கிட்ட போய் கேளுங்க. அவ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் 3-4 கண்ணு வச்சுட்டு போயிப்பா, என்ன என்ன என்ன. சில வசங்கட்ட பிள்ளைகள் ஏதேனுக்குள்ள வந்துன்னு வைங்க, குடும்பத்தை நாஸ்தி ஆக்கிட்டு என்ன செய்திரும், அவனையும் கூட்டிட்டு ஓடிடும். அடுத்தது இப்ப ஓடி நல்லா இருக்கிறாங்களான்னா நம்ம படிய பாட்டுக்கு அவ்வளவுதான் காரணம் நம்ம அந்த கூட்டம் தான். இன்னைக்கு இப்படி எல்லாம் இருந்து பாருங்க, பசிய வயத்துல கட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னா இவரு பிரசங்கத்தை தொடங்கிட்டு முடிச்சா எப்ப முடிக்கிறாரு தெரியல. இப்படின்லாம் நம்மளை வேதனைக்குள்ள ஆக்குனது யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்ம சோத்திரம். யாரு இல்லைன்னா பேசாம ஆளுக்கு ஒரு கனியை பறிச்சு தின்னுட்டு நிம்மதியா எப்பவும் உறங்கிட்டு சாயந்தரம் வருவாரு. மக்களை என்ன செய்தியா ஆண்டவரே எப்படி இருக்குதியா அப்படின்னு அவரை துள்ளி துள்ளி தொட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா. சில வசங்கட்ட பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வந்தனா புருஷனையும் மாத்திரும், குடும்பத்தையும் கலைச்சிரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்க பழகணும். நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், அந்த வேலையை நீங்க யார்கிட்ட கொடுக்கணும், அந்த வேலைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் வேலைக்கு நான் எஜமான் இல்லை. ஆமென். நீங்க எஜமான் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த வேலைக்கு நீங்க தான் எஜமான். அப்ப வேலைக்கு எஜமான், அந்த வேலையில் உள்ள சேலரியில் அவருக்கு ஒரு பங்கு என்ன செய்யணும், போயிடணும். ஆமென். அல்லேலூயா. கமிஷன் அடிச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நியமிக்கப்பட்டதை வஞ்சிச்சு எடுத்தா அது என்ன ஆயிரும், பிரச்சனை ஆகி போகும். சோ ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பழக்கத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பழக வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்து நம்மளை வேலியடைத்து பாதுகாக்கின்றது. அல்லேலூயா. ஒரு நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். மணி என்னாச்சுமா 54. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஒப்பு கொடுத்தல குறித்து நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், பின்னாட்கள் நமக்கு வாசிக்கலாம். அவர் ஆவியை ஒப்பு கொடுத்த போது வேதத்திலேயே நீங்க படிச்சீங்கன்னா என்ன சம்பவித்ததுன்னா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல 50 54 வரைக்கும் சில சம்பவம் நடந்திருக்கும். அதுல நீங்க அது கொஞ்சம் எழுத்தின்படி அங்க காமிச்சிருப்பாரு. நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா நான் அதை வியாக்கியானம் பண்ணல, நீங்க தியானிக்கணும். சரியா? ஒரு அமை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு கரண்ட் போன சூடு பயங்கரமா இருக்கும். இப்போ மோட்டர் போட்டுருவாங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வசனத்தை வெளிச்சம் தெரியுதா, வாசிக்கலாமா? மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அடுத்த வசனம் தொடங்கும் போது சொல்லுவார், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக கிழிந்தது. இது என்ன காமிக்குதுன்னா, ஒரு விதத்துல பிரமாணத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் எந்த மனுஷன் எந்த குடும்பம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்தை சங்கீதம் 37:5 அவர் கையில ஒப்பு கொடுக்கிறோமோ, நமக்கு முன்ன போக முடியாதபடி சில தடைகள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வியாதிகள், சில பிரச்சனைகள், சில மனுஷிக தடை, அந்த மாதிரி சில தடைகளை நம்ம உடைச்சு பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற எந்திரத்தால அது என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாத வேலை வரும்போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை எங்க குடும்பத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோன்னு பூரண சரண்டர். நல்லா கவனிக்கணும். அந்த ஒப்பு கொடுத்தல்ங்கிறது ஒப்பு கொடுத்துட்டு அவர் கையில இருந்து இன்னைக்கு ஒரு நாள் தாருங்க ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு கையை மட்டும் என்ன செய்தாராம், உள்ள முங்காம ஞானஸ்நானம் எடுத்தாராம். அப்ப பாஸ்டர் கேட்டாராம், எப்பா அந்த கையை ஏன் முக்க மாட்டேங்கிற,
அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் சொன்னாரா, பாஸ்டர் எனக்கு ஒருத்தனுக்கு மேல பயங்கர கடுப்பு இருக்கு பாஸ்டர், அவனுக்கு ஒரு அடி அடிச்ச பிறகு இந்த கைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன், அது வரைக்கும் இந்த கை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது சம்பவமோ நடந்ததோ தெரியாது, ஆனா ஒரு சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் பாருங்க, ஏன் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டோம்னா, சில நேரம் நம்முடைய காரியத்தில் நமக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வராது. ஒருவேளை அவர் நமக்கு செய்யாம போயிடுவார். இல்ல, நான் சொல்லுவேன், வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த போது அதுவரைக்கும் உள்ள பிரவேசிக்க முடியாதபடி இந்த பெரிய தடையாகிய திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எந்த குடும்பம் ஆண்டவர் கையில பூரண சரண்டர், முழுசையும் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, இனி நான் அல்ல ஆண்டவரே, பவுல் சொல்றார் இல்லையா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயக்கூடாதுன்னு உங்க ஜெபத்துல நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வசனத்தை விட்டு உங்க வழியை விட்டு நான் வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்திடக்கூடாது, சாஞ்சிடவே கூடாது. ஆண்டவர் எத்தனை பேர் நயங்காட்டி என்ன கூப்பிட்டாலும் என்ன செய்திடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார் என்றால் அவர் கையில் இங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா, உங்களுக்கு தடையா நிக்க எந்த திரைச்சலும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனம் தன்னை ஒப்பு கொடுத்து நடந்த போது யோர்தான் ஆகட்டும், செங்கடல் ஆகட்டும், பெரிய எரிகோவாகட்டும், என்ன போச்சுது, தூள் தூளா உடைஞ்சு போச்சு. ஏன்னா அவர்கள் அவருக்கு தங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து இனி அந்த பழைய வாழ்க்கை வேண்டான்னு புறப்பட்டு இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த போது இங்கே சொல்லப்படுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் என்ன நடந்ததுன்னா, பெரிய பூமி அதிர்ச்சி நடந்தது. அங்க அப்படிதான் சொல்லியிருக்கும், பூமி அதிர்ச்சிகள் நடந்தது. அப்ப ஆண்டவர் கையில உங்களை என்ன, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தொழிலை, நமக்கு தந்த அத்தனையும், நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க இந்த கார் கூட, நான் சொல்லுவேன் இது உம்முடைய கார் ஆண்டவரே, உம்முடைய கார். யாரோ எங்க வீட்டம்மாட்ட கேட்டாங்கன்னு சொன்னாங்க, நீங்க நகையை வித்து என்ன பண்ணுனீங்க, நகை எங்க வச்சிருக்கிறீங்க கேட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் நகையை நாங்க ஜோம் பண்ணோம், அவங்கள ஜோல் கழட்டுக்கு ஆண்டவர் பேசும்போது நான் அவட்ட கேட்டா என்ன செய்யட்டும், நான் சொன்னேன் ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி. இப்ப இந்த இடத்துல நான் மரியாள், அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆமா, ஆனா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி, ஆமா அப்படின்னு அவங்க போய் கலத்திட்டு குளிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. நான் பார்த்தேன் எந்த சீலை எവിടെ മനസ്സിലായി இல்லைன்னு தோணுது, മനസ്സിലായ ஒரு அல்லிலே பறையும் பாருங்க. நான் சொன்னேன் எனக்கு சீலை எங்க மனசுக்குள்ள கேட்கறேன், எனக்கு சீலை எங்க. அதனால அவங்க சொந்தக்காரங்க கேட்டாங்க, நீ சீலை எங்கனா ஆகி போயல்லோ, ஐயே எந்தனா எங்கன அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. போகட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த ஜுவல் இருக்குது, நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இதை நான் என்ன பண்ணணும், 48 சவரன் நகை அவங்க கொண்டு வந்தது, சரிங்களா? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்ல இருந்தேன், அல்லேலூயா சொல்லுங்க. அதனால வெயிட்டா தான் நான் வாங்கினேன், சோத்திரம். அப்புறம் கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து 48 நகை. அப்போ என்ன செய்வோம் ஆண்டவர்? அப்போ சொன்னாரு, நீ தான் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா, கார் வாங்கணும்னு. ஒரு சாண்ட்ரோ கார், இங்க முன்ன இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு சாண்ட்ரோ கார், அந்த காரை வாங்க அப்படின்றாரு. சாண்ட்ரோ கார் ஒயிட் கலர் வாங்கணும்னு எங்கள்கிட்ட தரிசனம் ஆயிட்டாரு, இந்த சாண்ட்ரோ வாங்கணும்னு. உடனே இந்த சாண்டி எங்க நிக்குது அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போகுது நம்ம. அப்புறம் போய் கோட்டார்ல அமௌண்ட்டை வித்தோம், 2,40,000 ரூபாய் அந்த மொத்த தொகை கிடைச்சிச்சு. ஆனா வண்டி 2,50,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் டிபார்ட்மெண்ட் போட்டு 50, ஆமா 2,50,000 ரூபாய்க்கு வண்டி எடுத்துட்டோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒப்பு கொடுத்துட்டோம். நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு ஐயோ இன்னைக்கு நகை ஒரு இப்படி எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டோம். கர்த்தர் எது நன்மையோ தீமையோ எல்லாம் ஜெயமாய் முடிக்க செய்வார். அல்லேலூயா சொல்றீங்களா? நான் இன்னைக்கு நீங்க நகையை தூக்கி கொண்டு கொடுத்துருங்க, வண்டி எடுங்கன்னு சொல்லுங்க வரல. நீங்க ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்துல நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை, நான் இன்னைக்கு சொல்லுவேன், இந்த வண்டி ஆண்டவர், அதான் நான் சொன்னேன், இது நீங்க கொடுத்த வண்டி. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க உங்க வீடு உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு, உங்க மனைவி, உங்க புருஷன், ஆண்டவர் இது நீர் தந்த மனைவி, நீர் தந்த புருஷன், இது நீர் தந்த பிள்ளை, இதை நீங்க சொல்லி இதை இந்த மனைவியை நான் எப்படி கையாளணும், இந்த புருஷன் நான் எப்படி கையாளணும், நீங்க கொடுத்த பிள்ளையை நான் எப்படி கையாளணும், ஜெபிச்சிருக்கிறீங்களா? எப்படி பியாப்பையில் எனக்கு கொண்டு தந்திருக்கு, பியாக்குட்டி எனக்கு கொண்டு, அப்படி ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் நேர்த்தியா தந்திருக்கிறாரு. அவர் கையில உங்க மனைவி ஒப்பு கொடுங்க, அவர் கையில உங்க புருஷனை ஒப்பு கொடுங்க. சிலர் மனைவி வந்தோன்னு சொல்லுவாங்க, ஏடி நீ எப்படி இருந்தியோ யாது இருந்தியோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த வீட்டுல நான் சொல்லிய மாதிரி தான் நடக்கணும். இந்த வாழ்க்கை ரொம்ப தூரம் போகாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வாழ்க்கை ரொம்ப தூரம் போகாது. என்ன சொல்லணும், அவள்கிட்டையும் சில விருப்பம் இருக்குமா இருக்காதா?
என்ன கல்யாண மெசேஜ் போல போறக்கோ எடுத்துட்டு போட்டு. ஆமா, ஏன்னா ஒண்ணு அவ தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு வர, சொந்த பந்தத்தை விட்டுட்டு வர, எல்லாத்துக்கும் அவ நம்பிக்கை புருஷன் தான். சரிதானே? அவளுக்கு சில ஆசை இருக்கோ இல்லையோ. உங்களுக்கு ஆசை இருக்கா? போ இல்லையோ? சரி வேண்டாம், நாங்க இப்ப எல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர், இதெல்லாம் எப்படி பாஸ்டர் ஓப்பனா சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. ஓகே, ஆசை மனுஷனுக்கு இயல்பாவே இருக்குது. புத்தரிக்கே ஒரு ஆசை இருந்தது, ஆசை இருக்கப்படாது இருந்தா இல்லையா? இருந்தது. இப்படி எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்ப வந்தவொடனே எடி நமக்கு இப்படி செய்யலான் இருக்கிறேன், எடி ஓன் விருப்பம் என்ன, ஒரு சின்ன ஷேரிங், 2 பேருக்குள்ள ஷேர் இல்ல. நீ என் வீட்டுக்கு இனி அடிமை, நான் தான் உனக்கு. பைபிள் சொல்லுது ஸ்ரீக்கு நான் தான் தலை, இனி நான் சொல்லிய மாதிரி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்யக்கூடாது. அப்படி ஆளுகை எல்லாம் செய்யக்கூடாது. நான் சொல்லுங்க, ஆண்டவர் நீர் தந்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம். அவங்க இடத்துல சில காரியம் இருக்கும், உங்ககிட்ட சில காரியம் இருக்கு, சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 குழுக்கள் மாதிரி போட்டு, ஓகே இன்னைக்கு என்னைக்கு மீன் கறியா வைக்கிறேன், எனக்கு மீன் கறியா பிடிக்காதுன்னு இருக்கட்டு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு மீன் கறி ரொம்ப பிடிக்கான்னு நீங்க பாருங்க, அடிக்கடி மீன் கறியா தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கீரை ரொம்ப பிடிக்கான்னு எப்பவும் கீரை தான் வைப்பாங்க. அது ஒரு விதமான டைப். நான் இப்பதான் அதெல்லாம் புரிஞ்சு வரேன். சரிங்களா? இன்னும் வாழ்க்கையில் உள்ள பெரிய அனுபவம் எனக்கு கிடையாது, கொஞ்சோண்டு அனுபவத்தை சொல்றேன். நான் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன எப்பவுமே இந்த அம்மா இப்படியே வைக்கிறாங்க. அப்பதான் புரிஞ்சுட்டேன், எங்க சீலா அவங்க பாஸ்டமாவுக்கு, ஓ இது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப நான் சொன்னேன், எனக்கு இப்ப அது பிடிக்க தொடங்கிடுச்சு. இப்ப எனக்கு பிடிக்க தொடங்கினால வீட்டுக்குள்ள என்ன போச்சு, கேப்பா என்ன குறைச்சி சாப்பிட்டு இருக்குதே, அதை நீயே யூகிச்சு எடுத்துக்க, ஆனா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு போறதுனால நிறைய குறைவுகள் கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, நிறைவாக்கி கர்த்தர் நடத்துகிறார். நிறைவாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய சில காரியத்தை, நம்முடைய ஆசைகள், நம்முடைய சில டெம்ப்டேஷன்களை நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் செய்வேன்னு சொல்லாதீங்க. கொஞ்சத்தை விட்டு கொடுத்துருங்க, கொஞ்சத்தை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்துருங்க. இதே போல இது வாழ்க்கை, இதே போல ஜீவியத்தில் நம்முடைய ஆண்டோடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருக்கு நமது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, சில விஷயத்துல ஆண்டவருக்கு நம்ம கையில காசு இருக்கும், நம்ம கையில அதுக்குள்ள திறமை இருக்கும், ஆனா கர்த்தர் மட்டும் பர்மிஷன் தரவே மாட்டாரு. இப்ப நம்ம போராடிட்டே இருப்போம், ஆண்டவர் வாங்குற ஆண்டவரே, கடையில துணி இருக்குது, கையில காசு இருக்குது, போறதுக்கு வண்டி இருக்குது, வாங்குற ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே. அவர் அமைதியா இருப்பார். இயேசு பேசாது இருந்தார். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட என்ன பெருசா போய் கேட்டுட்டு இருக்குது? அவர் 1000 வேலையில இருப்பாரு. அவரு நம்மள ஒரு ஆளைய பார்க்கணும், ஒரு சபையை பார்க்கணும், எத்தனை சபையை அவர் பார்க்கணும். நம்ம போடல வண்டி எடு போவோம், போத்தீஸ் தான் திறந்திருக்கு அப்படின்னு வாங்கணும்னா அது ஆரோக்கியமானது இல்லை. நான் சொன்னது துணிக்கு சொல்லல. சில முக்கியமான டிசிஷன் எடுக்கும் போது தேவ சத்தத்தையோ சித்தத்தையோ அறிந்து நம்ம செய்வோம்னா அந்த காரியத்துல நமக்கு ஒரு தீமையும் அனுமதிக்க உள்ள வருவதற்கு பரலோகத்தின் தேவன் விடவே மாட்டார். ஏன்னா அவர் கையில நம்ம இருக்கிறோம், அவர் கையில காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறனால அவர் முன்ன செல்லுவார். இங்க சொல்லுகிறார், 2வது பூமி அதிர்ச்சிகள் நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் கையில நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்காக செய்வார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஒரு கன்னி கருத்தாங்கனாலா இல்லையா? செத்த சரீரத்திலிருந்து பிள்ளை வந்ததா இல்லையா? செத்த கர்ப்பத்துல பிள்ளை வந்ததா இல்லையா? எத்தனை அற்புதத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் ஜஸ்ட் சிந்தித்து பார்த்தேன். அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சிருக்கிறாங்க. அது இருக்கிற வரை தாழ்மையா சொல்லுவேன், தேவன் முழுமையாய் உங்களை ஆளுகை செய்ய முடியவே செய்யாது. சில நேரம் ஆண்டவர் நம்மளை போ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உண்மையிலே விருப்பம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஜெயிக்கணும். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்பேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க தான் ஜெயிக்கணும், நான் தோத்துட்டே இருக்கணும். மனுஷன்கிட்ட இல்ல, உங்ககிட்ட நான் எப்பவும் தோக்கணும். ஆமென். அவர்கிட்ட நம்ம தோத்தா உலகத்துல நான் நம்புறேன் நம்மளை கர்த்தர் ஜெயாளியாய் வைத்திருப்பார், ஜெயிக்க வைப்பார். ஆண்டவர்கிட்ட போய் யோபு தான் சொல்லுவாரு, நாங்க 2 பேரும் யுத்தம் பண்ணா அவர் பலத்தவர், அவர்கிட்ட யாருமே யுத்தம் பண்ணி. சிலர் பாருங்க, ஆண்டவர் சொல்லுவார் மனம் திரும்ப, ஞானஸ்நானம் எடு, பாவத்தை விடு, அதை விடு, ஆண்டவர்கிட்ட வா அப்படின்னு சொன்னா தங்கள் இருதயத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. அது ஏதோ ஒரு கோவில் திருவனந்தபுரத்துல சொல்லுவாங்க, பத்மநாபி அப்படியே சொல்லுவாங்க. அங்க ஒரு அறை கதவை பூட்டி தாக்கோல அந்த ராஜா வாயில போட்டு விழுங்கி சேர்த்துட்டான். சோத்திரம். அப்போ கதவை திறக்கணும், பொண்ணு எடுக்கலாம்னா அவனை இனி பார்த்தா அவன் மண்ணோட மண்ணா போயிடுச்சு, சாவி துருபிடிச்சு போயிடுச்சு. இப்ப கதவை திறந்து எடுக்க முடியல. இத மாதிரி சிலர் பாருங்க, ஒரு டாபிக்ல ஒரு லிமிட் வரைக்கும் ஒப்பு கொடுப்பாங்க, அதுக்கு அந்த பக்கத்துல அதெல்லாம் வரமாட்டேன், அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், அவதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சில பகுதியில் கர்த்தருடைய அற்புதத்தை காண முடியாம இருப்பீங்க. கர்த்தர் பூரணமா நம்மளை ஆளுகை செய்ய முடியாம இருக்கும். சோ இரண்டாவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆண்டவர் கையில பூரணமாக ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது, அங்கே நடந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறைகள் திறந்து முத்திரையெல்லாம் உடைஞ்சி செத்து போன இயேசு வெளியே வந்துட்டார். ஒரு ஆமை சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கையில நம்ம பூரணமா ஒப்பு கொடுக்கும் போது, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், நமது வாழ்க்கையில் செத்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எந்த மந்திரத்துல கட்டி வச்சிருப்பான். சிலர் எதேதோ செய்து நம்மளை எழும்ப விடக்கூடாதுன்னு கட்டி வச்சிருப்போம். அந்த கல்லுகள் எல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒட்டஞ்சு தெரிக்கும். எப்ப தெரிக்கும் தெரியுமா? ஜெபிக்கும் போது தெரிக்காது. சிலர் நல்ல ஊக்கமா ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிப்பாங்க. நம்ம கேட்போம், பாஸ்டர் ஒரு 40 days ஃபாஸ்டிங் போட போறேன். எதுக்கு சிஸ்டர்? அந்த காரியம் நடப்பதற்கு. நமக்கு தெரியும், சிஸ்டர் நீ 40 நாள் பட்னியா கிடந்து அல்சரை வாங்கி கட்டாத, உனக்கிட்ட கர்த்தர் ஏற்கனவே பேசி இருக்கிறாரு, அந்த காரியத்தை ஒப்பு கொடு. நல்லா கவனிங்க. அன்னாளுக்கு ஒரு அடைப்பு, அன்னாள் போயிட்டு எத்தனையோ நாள் அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிற, எத்தனையோ நாள் பலி செலுத்திருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். ஆண்டவர் கிருங்கவே இல்லை, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. யோசித்து பார்த்து ஆண்டவர் எந்த வார்த்தையும் பேசல. அவ வரும்போது கொஞ்சம் திருநூறு வாரி கொடுத்த மாதிரி சுவாக போ, அவ்வளவுதான், போயிட்டு வா. எல்லா வருஷமும் இப்படிதான் நடக்குது. ஆனா இவ பார்த்தா, என்னடா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, நான் இப்படியே இந்த நிந்தையை சுமந்துக்கிட்டு அப்படின்னு. எல்கானா தானே அவன் புருஷன் பேரு, எல்கானா தானே, சரிதானே? நேர போன அவரு, எதுக்கிட்டே போய் அழுதுட்டு, நான் இருக்கேன் 10 பிள்ளை தூக்கிக்க அப்படின்னு இடுப்புல தூக்கி வச்சுக்கிடும் இப்படின்னு அப்படி அவங்க போறாங்க. ஆனா ஒரு நாள் அவளுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அவ என்ன செய்யறா, நேர போய் ஆண்டவர்கிட்ட பர்சனலா பேசுறா. யாரும் கேட்க கூடாது, பர்சனல், அவங்களுக்குள்ள டீல். அவங்க போய் சொல்றா, அப்பா எனக்கு வேணாப்பா, இந்த ஒரு ஜாப்ல மட்டும் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருங்க, இந்த டிஎன்பிசில மட்டும் எனக்கு ஒரு செலக்ஷன் கொடுத்துருங்க, அதுல வர்றத அந்த உயர்வு அந்த லாபத்தை இவ்வளவு உமக்கு தரும், உம்முடைய ஊழியத்தை செய்வேன். இல்ல நம்ம சகோதரர்கள் சொன்ன மாதிரி, ஆண்டவரே டெய்லி ஒரு ஆளுக்கு எங்க போய் அது சுவிசேஷம் சொல்லுவோம், ஆண்டவரே எப்படியாவது சொல்லுவோம், ஆண்டவரே இதை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றா. ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும்னு இல்லை, ஆனா அந்த பெரிநாள் கள்ளி கிடக்கால, அவ எப்பவும் டெய்லி என்ன பார்த்து நெருங்குற, ஆண்டவரே அவ வாய அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை தாருங்க, தந்த உடனே உமக்கு தந்துருவேன், எனக்கு வேணாம். சொன்னாலா இல்லையா? அப்போ நமது வாழ்க்கையில் சில நேரம் கர்த்தர் செயல்படுவதற்கு நம்ம சிலர் நல்ல வேலை கிடைச்சுன்னு அடுத்த சபைக்கே வர மாட்டான். நான் உண்மையில சொல்ல, ஆண்டவர் இந்த வேலை இவனுக்கு நல்லதா தெரியலையே, இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு உலகத்துல சம்பாதிச்சு இவன் பாதாளத்துக்கு போறதுக்கு அந்த வேலையை தூக்கிட்டு ஜெபிக்க மாட்டேன். அப்படி ஜெபிக்க மாட்டேன். ஒரு ஊழியக்காரர் அப்படி சொன்னாரு, நாங்க அப்படி ஜெபிப்போம், எனக்கு அது ஏதோ ஒத்து வரல, அவனுக்கு வாங்கி கட்டுக்கிறேன்னு நான் வாங்கி கட்டிட்டு போறேன். அது வேற. எந்த உயர்வுக்கு போனாலும் இங்கதான் வரணும். உங்க இருதயம் ஆண்டவர் இன்னும் பற்றி பிடிக்கணும். இந்த வேலை நீங்க தந்தது, இந்த சேலரி நீங்க தந்தது, இந்த வண்டி நீங்க தந்தது, இந்த தொழில் நீங்க தந்தது, இப்படி நம்ம இருந்தா நான் நம்புறேன் கர்த்தர் இன்னும் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கிட்டே இருப்பாரு. சிலருக்கு கொஞ்சம் பச்சைப்பட்டா போதும், கொஞ்சம் நேத்தைக்கு முந்தானாலும் நான் உபாகமத்தில் வாசித்தேன், கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கண்டா போதும், கொஞ்சம் பசுமை கண்டா போதும், ஒரு வீடை போட்டு கொஞ்சம் வருமானம் வந்தா அடுத்தது அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது டூர் அடிக்க ஆரம்பிச்சிருவா. எங்க கல்யாண வீடு காடு எங்கேயாவது ஊர்ல கடத்துற, அங்க வாங்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் பாப்பாரு, மோனே நான் தந்த ஆசீர்வாத வண்டி, நான் தந்த சுகம், இதை கொண்டு நீ என்ன தேடாம எனக்கு நன்றி சொல்லாம நீ கல்யாணம் விட்டு போற, உனக்கு தின்னாம நான் ஆக்கி தரேன் மோனே, வா உனக்கு ஃபுட் அலர்ஜி தந்து தாரேன் வா அப்படின்னு அமைதியா இருப்பாரு. சொல்ல மாட்டாரு. முதல் நாள் பிரசங்கத்துல பேசுவாரு, எச்சரிக்கிறார், உன்னை கடிந்து கொள்ளுகிறார், இப்படி 1 2 3 டைம்ஸ் பேசிட்டே இருப்பாரு. அப்புறம் திடீர்னு டபக்குன்னு செய்து போடுவாரு. அப்புறம் அங்க இருந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட முதல்ல சொல்லிடுவாரு. அடுத்த 4 நாள் கழிச்சு அவன் வருவான், அவன் இந்த மாதிரி காரியத்தை செய்திருக்கிறான், நீ ஜெபம் பண்ணு, அவனை ஒப்பு கொடுக்க சொல்லு. இப்ப சிலர் சொல்லுவோம், எனக்காண்டி கடுமையா ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் என்று அடிக்கடி கண்டு சொல்லுவார், எனக்காண்டி கடுமையா ஜெபம் பண்ணுங்க. அது என்ன கடுமையா ஜெபம்? உங்களுக்கு அது தெரியுமா? முடிச்ச பிறகு கமெண்ட்ல சொல்லுங்க. அடிக்கடி என்ன சொல்லு, கடுமையா ஜெபம் பண்ணுங்க. ஆனா நீர் என்ன செய்ய மாட்டு, நல்ல சாராயத்தை குடிச்சுட்டு அவர் என்ன செய்வார், அவர் ஹாப்பியா செய்வார். நம்ம என்ன செய்யணுமா, கடுமையா? எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது நான் ஒரு நாள் கேட்க நினைச்சேன், அது என்ன போய் கடுமையா? ஜெபம் நம்ம எல்லாருக்குமே ஜெபிப்போம், எனக்காண்டி கடுமையா ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் இப்படி இல்லை. நான் சொல்லுவேன், சில இடத்துல ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். எவ்வளவு பலி செலுத்தாலும் பலி அங்க. ஏன்னா நாம சில விஷயத்தை ஒப்பு கொடுக்காம வச்சிருப்போம், நாம சில விஷயத்தை நமக்குன்னு வச்சிருப்போம், நாம சில விஷயத்துல இது என்னுடைய ஸ்டேட்டஸ்,
இது எங்களுடைய குடும்ப ஸ்டேட்டஸ், இது எங்களுடைய ஊர் சமுதாய ஸ்டேட்டஸ், இது என்னுடைய மேன்மை, இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லை, கிறிஸ்துவுக்காக. எங்க அப்பா ஸ்டேட்டஸை பார்த்திருந்தாருன்னா, எத்தனை கேலக்சியை படைச்சவர், ஒத்த கேலக்சிக்குள்ள எங்கேயோ இருக்கிற புழு பூச்சி போல இருக்கிற உங்களுக்காய் எனக்காய் சகலத்தையும் இழந்தவரை கோர சிலுவையில அந்த கோலம் அடைந்த ஆண்டவர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பிதாவின் கையில கொண்டு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிறவங்களே, ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 7வது வார்த்தை நம்ம முடிக்க போறோம். நாம் கர்த்தரிடத்துல இன்னும் நம்முடைய ஜீவியத்தை பூரணமா ஒப்பு கொடுக்கலன்னா இந்த நாள் அந்த நாளாய் மாறட்டும். இப்ப இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிடும். ஒரு விசை கர்த்தருக்கு நேராய் நம்முடைய சிந்தைகள் திரும்பட்டும். இது ஏதோ ஒரு பாரம்பரியமான 7 வார்த்தை நினைச்சிடக்கூடாது. என்ன, சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இல்லை, நீங்க ஜெபித்த உடனே, தானியேல் ஜெபித்த உடனே கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டது. ஏன்னா தானியேல் ஒப்பு கொடுத்தது இது என்ன தெரியுமா? தீட்டு படுத்த மாட்டேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். நான் இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், அதுல என்ன வரட்டும் என்ன வரட்டும். ஆண்டவர் கையில சில நேரம் நம்ம எடுக்கிற தீர்மானம் கடினமா இருக்கும். என் லைஃப்ல எல்லாம், ஆண்டவரே சண்டே சர்வீஸ் உலகமே இடிஞ்சாலும் சரி விட்ட மாட்டேன் ஆண்டவரே, டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது. ஆனா சில 2 நாள் என் லைஃப்ல நினைக்கிற சரியா ஞாபகம் இல்லை, நான் ஓன்னு அழுது இருக்கிறேன். எங்க ஆய்வாளரே கேட்பார், என்ன ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போட்டு அழுறீங்க? ஆனா என் தெய்வத்தின் கையில ஒப்பு கொடுத்ததுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8 தந்தார். திட்டமா எனக்கு பேசினார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்ன வைக்கிறேன். சகோதரர் முடிச்சிருவேன், இப்ப முடிச்சிருவேன், நீங்க ஒரு 5 நிமிஷம். ஆமென். ஒருவனை இனி என்ன செய்ய முடியாதுன்னா, நீ உனக்கு தாகத்தை, உனக்கு வாஞ்சைய இனி யாரும் அடைக்க முடியாது. இந்த நாள் வரை உங்க முன்னாடி தேவநாம மகிமைக்காய் சொல்றேன். நீங்க எதை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைய, உங்க தொழிலை, இன்னும் சொல்லுங்க நேரத்தை ஒப்பு கொடுங்க. 1 மணி நேரம் தினமும் ஜெபிச்சிருவேன் ஆண்டவரே. இதெல்லாம் நல்ல ஒப்பு கொடுத்தல். நேரம் கிடைச்சா ஜெபிப்பேன், நேரம் கிடைச்சா உங்களை தேடுவேன். அவங்களுக்கு அற்புதம் நடக்குமான்னா எனக்கு தெரியல தேவ பிள்ளைகளே. சபைக்குள்ள இருக்கிறனால என்னால் அப்படி சொல்ல முடியல. 1 மணி நேரம் என்ன வரட்டும்ப்பா, எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கட்டும், 1 மணிக்கு ஜெபிக்காம நான் புறப்பட மாட்டேன். அதற்கேற்றார் போல் என்னை மாற்றி என் நேரத்தை அட்வான்ஸ் படுத்தி, காவல்துறையில் நான் அடிக்கடி சொல்றத திருப்பி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, தேவநாம மகிமைக்காய். 9:30 மணிக்கு பிபிஏ மதுரை ஹைகோர்ட்ல பார்க்கணும். ஆனா 4 மணிக்கு பெரியகுளம் பஸ் வடசையில இருந்து புறப்படும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அதுக்கு முன்ன 1 மணிக்கு ஜெபிச்சுட்டு நான் வண்டி ஏறணும் ஆண்டவரே. நீங்க யோசித்துக்குங்க, வில்லுக்கூரியில இருந்து காவல் நிலையத்துல போய் கட்ட எடுத்து பெரியகுளம் பஸ்ஸை நான் பிடிக்கணும் 4 மணிக்கு. அப்ப எத்தனை மணிக்கு ஆண்டவர் எழுப்பி இருப்பாரு? நம்ம நினைக்கிறோம் அந்த தீர்மானத்தை இந்நாள் வரை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியமே கிடையாது. ஒரு அதிகாரம் பைபிளை நான் டெய்லி படிச்சிருவேன். ஒரு தீர்மானம், ஒரு ஒப்பு கொடுத்தல். அவர் நான் சொன்னேன்னு ஒப்பு கொடுக்காதீங்க, ஆனா ஒப்பு கொடுத்து பாருங்க, சில திரைச்சீலைகள் கிழிக்கப்படுவதை பார்ப்பீர்கள். ஒப்பு கொடுத்து பாருங்க, சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒப்பு கொடுத்து பாருங்க, இதுவரைக்கும் சம்பவிக்காத, 3வது அங்க சொல்லப்படுறது, சில கல்லுகள் செத்து போன நன்மைகள் உங்களுக்காய் திறக்கும். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, எழும்பி நிற்கலாமா? மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, ஸ்தோத்திரம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் சேர்ந்து எல்லாருமா தூயவர். ஒரே குரலாய் கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. அப்படியே 1 நிமிஷம்
முதல் வார்த்தை மன்னிச்சிருங்க. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு வேதனை, மன்னிப்பு. இரண்டாவது வார்த்தை பரதேசில் இளைப்பாறுவாய். மூன்றாவது வார்த்தை ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாக்கிக்கோங்க. நான்காவது வார்த்தை நம்ம தியானித்தோம். ஸ்தோத்திரம். என்ன தியானித்தோம்? என் தேவனே, ஆண்டவருடைய தாகம். கடைசியில பார்க்கிறோம், முடிந்தது. ஏழாவது வார்த்தை, என் ஆவியை, என் வாழ்க்கையை, என் ஜீவியத்தை நீர் எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி வரை நீர் அதை காத்துக் கொள்ளுவீர். கடைசி வரை பாதுகாத்துக் கொள்ளுவீங்கப்பா. அப்படியே ஆண்டவருக்கு நேராக, சிலுவைக்கு நேராக மட்டும் உங்க சிந்தை இருக்க நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கல்வாரி சிலுவையில எங்களை கண்டவர், சிலுவையில் நிற்கும் போது எங்க முகம் எல்லாம் உங்க முன்ன போச்சுது அப்படின்னு ஏசாயா 52 படிக்கிறோம். அதை கண்டு இந்த நாட்களில் பூரித்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவர் கடைசி துளி ரத்தம் வரைக்கும் எங்களுக்காய் ஊற்றி தந்த பிதாவின் இடத்துல உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவர், இந்த உலகத்துக்காய் வாழ்ந்தோம், எங்களுக்காக வாழ்ந்தோம், சுயமாய் வாழ்ந்தோம், எதுக்கோ வாழ்ந்தோம். இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்ததை போல எங்க வாழ்க்கையை, நீங்க எங்களுக்கு கொடுத்ததை, எங்களுக்கு தந்த மேன்மையை உம்முடைய நாம மகிமைக்காய், உம்முடைய ராஜ்ய மகிமைக்காய் ஒப்பு கொடுத்து நிற்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபத்திலேயோ எந்தெந்த காரியத்துக்கு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறார்களோ அதை அந்த நாள் மட்டும் காத்து கொண்டும் அது பிள்ளைகளுக்கு அதன் மூலம் வருகிற நன்மைகள், சுகங்கள், வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே திரைச்சீலைகள் கிழிக்கப்படட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அதிசயங்கள் இப்பொழுதே நடப்பதாக ஆண்டவரே, இப்பொழுதே நடப்பதாக. இதுவரை மரித்து கிடந்த சில நன்மைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று சொல்ல நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. சிலுவை எங்களுக்கு முன்னால நாங்க அதை தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. உடைய வருகை சமீபமா இருக்கிறபடியால் இன்னும் ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுத்து எங்க வாழ்க்கையில் ஜெயமாய் வந்து நாங்க உங்களுடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாருங்க. உங்களுடைய பரிசுத்த கரத்துல வார்த்தையை பேச அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா, அவர்களை இன்னும் பலப்படுத்துங்க. கூடி வந்த அத்தனை பிள்ளைகளும் உங்க கரத்துல தருகிறேன். உமது பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற திரைச்சல்கள் கழியட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க. மரித்து போன அந்த கல்லறைகள் திறக்கப்படட்டும் ஐயா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு அனுப்புங்க. கிருபை கூட இருப்பதாக. எல்லா துதி, கனம், மகிமை எங்கள் கர்த்தர் ஒருவருக்கே தருகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருடைய சகல நாட்களிலும் நம்ம உலகம் எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் இன்றும் என்றும் இரட்சகருடைய வருகை நாள் மட்டும் கூட இருப்பதாக. ஆமென்.